வணக்கம். இன்னைக்கு நமது வீடியோவில் ராகி உப்புமா ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ராகி உப்புமா சாப்பிடும்போது அதனுடைய நன்மைகளையும் நல்ல சுவையாக வர சில டிப்ஸுகளையும் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். சுவையான ராகி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. ரெசிபி செய்ய முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி ஓரளவு சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லேசாக சூடாயிருச்சு. இப்போ அடுப்பை நம்ம மிதமான தீயில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிதமான தீயில் வச்சு வறுக்கும்போது ரவை கருகாமலும் நிறமாறாமலும் இருக்கும். நெய் லைட்டாக சூடாயிருச்சு. 250 கிராம் அளவுள்ள கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். ரவை நிறம் மாறாமல் அதே சமயம் நல்ல வாசனை வரும் வரை கைவிடாமல் வறுத்துக்கலாம். பாருங்கள், ரவை நிறம் மாறாமல் அதே சமயம் நல்ல வாசனையோட சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. வாசனை வரும் வரை வறுபட்டு வந்த பிறகு ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். நம்ம ரவையை மாற்றினதுக்கப்புறம் மீண்டும் அதே வானலியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வானலி ஓரளவுக்கு சூடானதும் அதில் மீண்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லேசாக சூடானதும் 250 கிராம் கப்பில் 1.25 கப் அளவுக்கு ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். முக்கியமாக நாம் ரவை அளக்க பயன்படுத்தின அதே கப்பில் தான் ராகி மாவையும் அளந்து எடுத்துக்கணும். அப்போ தான் பக்குவம் மாறாமல் சரியாக இருக்கும். ராகி மாவு வறுக்கும்போது அடுப்பை அதிகப்படுத்தக்கூடாது. அதே மிதமான தீயில வச்சு தான் நிதானமாக வறுத்துக்கணும். அடுப்பை மிதமான தீயிலே வச்சு வறுக்கும்போது தான் ராகி மாவு நிறம் மாறாமலும் கருகாமலும் சரியாக வரும். பாருங்க, ராகி மாவு நல்ல வாசனையோடும் நிறம் மாறாமலும் கருகாமலும் சூப்பராக வறுபட்டு வந்துருச்சு. அடுப்பை அணைச்சிட்டு வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவையும் நாம் ஏற்கனவே ரவை எடுத்து வச்சுருக்கிற தட்டிலையே மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ராகி மாவு நல்லா ஆறட்டும். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். இப்போது நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு வானலியை வச்சுக்கலாம். வானலி சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிந்து வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஓரளவு பொன்னிறமாக சிவக்க விடலாம். இதோட நம்ம 8 முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது உப்புமாவுக்கு நல்ல சுவை கிடைக்கும். முந்திரி பருப்பு சேர்ப்பது உங்களோட விருப்பம்தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை என்றால் தவிர்த்து விடலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம உருவி சேர்த்துக்கலாம். காரமான மிளகாயாக இருந்தால் 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட நீள்வாக்கில் மெலிசாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம லேசாக சிவந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 4 காய்ந்த மிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். ராகி உப்புமா செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் மிளகாய் சேர்த்தோம்னா நல்ல காரசாரமான சுவை கிடைக்கும். மிளகாயை சேர்த்து நல்லா சிவந்து வரும் வரை வதக்கிக்கலாம். அப்போ தான் உப்புமா நல்ல மணத்தோடவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அதாக நம்ம ஒரு பெரிய கேரட்டும் ஒரு 10 பீன்ஸையும் சிறு துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. சேர்த்த காய்கறிகள் எண்ணெயிலேயே 2 நிமிடம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 50 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணியாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். உப்புமாவில் பட்டாணி சேர்த்து செய்யும்போது அதனோட சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு 1 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக வதக்குனா போதும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கேரட் மற்றும் பீன்ஸ் 3/4 பதம் வேகிற வரைக்கும் வேக விடலாம். நம்ம மூடியை திறந்துக்கலாம். பாருங்கள், காய்கறிகள் 3/4 பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு. காய்கறிகளை ரொம்ப குழைய விடாமல் இதே பதத்தில் வேக வைக்கிறது சரியாக இருக்கும். இப்போ நாம் ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச ரவை மற்றும் ராகி மாவை சேர்த்துக்கலாம். மற்றும் ராகி மாவை நம்ம சேர்த்த பிறகு காய்கறிகளோடு சேர்ந்து வர்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
ரவை மற்றும் ராகி மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காய்கறிகள் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இப்போ உப்பு சேர்க்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்த ரவை ராகி மாவு எல்லாம் காய்கறிகளோடு சேர்ந்து இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு. எந்த கப்பில் ரவை மற்றும் ராகி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணீரையும் இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணீரை மொத்தமாக ஊற்றிடாமல் ஒவ்வொரு கப்பாக சேர்த்து பொறுமையாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ராகி மாவும் ரவையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா வெந்து வரும். இப்படி தண்ணீரை ஒவ்வொரு கப்பாக சேர்த்து நிதானமாக கிளறி விடுறதால ஒரு கட்டிகள் கூட இல்லாமல் மாவு எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. 1 கப் ரவை மற்றும் 1.25 கப் ராகி மாவு எடுத்திருக்கோம். மொத்த அளவிற்கும் சேர்த்து சரியான பக்குவத்துக்காக இப்போ 6.25 கப் கொதிக்க வச்ச தண்ணீரையும் இதில் சேர்த்தாச்சு. தண்ணீர் சேர்த்ததும் கைவிடாமல் 5 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் ரவையும் ராகி மாவும் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகும். 5 நிமிடம் ஆகிவிட்டது. இப்போது ராகியும் ரவையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் குலைவாகவும் மென்மையாகவும் வந்துவிட்டது. சேர்க்கும்போது அதிகமான சுவை கிடைக்கும். 1 டீஸ்பூன் நெய்யை உப்புமா முழுவதும் படும்படி நம்ம ஊற்றிக்கலாம். சேர்த்த நெய் எல்லா இடங்களில் பரவும்படி ஒரு கரண்டியால் நன்றாக தேய்ச்சி விட்டுக்கலாம். ஈஸியாக அரை கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை நம்ம தூவி விடலாம். கொத்தமல்லி இலைகளை தூவி நன்றாக கலந்து விடலாம். அப்போது தான் உப்புமா நல்ல சுவையுடன் இருக்கும். இலைகளை சேர்த்து நன்றாக கலந்து விடும்போது அதன் வாசம் உப்புமா முழுவதும் முழுமையாக இறங்கி சுவையை கொடுக்கும். சத்துக்கள் நிறைந்த மிக சுவையான ராகி உப்புமா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ராகியோட சத்தும் ரவையோட சுவையும் சேர்ந்த இந்த உப்புமா ஒரு முழுமையான காலை உணவு. இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களை ஒரு நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். ராகி உப்புமா கூட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடும்போது அதோட சுவை அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. சுவையான ராகி உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த சுலபமான ராகி உப்புமாவை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?